ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கதி கலங்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே மாற்றங்களானது ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. மெயினாக உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நவக்கிரகங்களில் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொற்காலமாக அமையும் என தெரிவிக்கப்படுது. காரணம் ஆடி மாதங்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் நேமால தான். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகும்போது ஒரு தமிழ் மாதமானது பிறக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இதில் ஆடி மாதங்கிறது மற்ற மாதங்களை காட்டிலும் பயங்கரமான சிறப்புடையது. காரணம் என்னென்னா, ஆடி மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது. அதே போல் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆடி மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்துட்டோம். இப்போ ஆடி மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதத்தில் பிறந்தவங்க, ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதிலெல்லாம் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆடி மாதத்துக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகளில் மாற்றங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு ஆடி மாதம் கிடைக்கும், என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பக்குவமான அணுகுமுறையில் நீங்கள் செயல்படணும். பக்குவமான அணுகுமுறையில் நீங்கள் செயல்படும்போது எந்த செயலாக இருந்தாலும் அதில் உங்களால் வெற்றியை பெற முடியும். அட் த சேம் டைம் இந்த ஆடி மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும்போது அந்த சூழ்நிலையை பிடித்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற முயற்சி பாருங்கள். சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பணவசதி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கூடும். அது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமாக உங்களுக்கு சொல்லப்படுது. தெய்வ சிந்தனை நீங்கள் ஆடி மாதம் அதிகமாக வைத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிருப்தி நீங்கி பிடிப்பானது உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டாகும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதிர்பாராத திடீர் செலவு கூட ஏற்படும். அந்த மாதிரி எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் போது அது தேவையான செலவா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள்.
தேவையான எதிர்பாராத செலவாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லை தேவையற்றது என்புங்கும்போது அந்த தேவையற்ற செலவை பண்ணாதீங்க. ஸோ செலவு பண்ணுறத கொஞ்சம் கண்ட்ரோலாக வைத்துக்குங்க. ஸோ ஆடி மாதம் இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்கு கூடுதலாக அலைய வேண்டியது இருக்குது. ஸோ தொழில் செய்கிறவங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து பண்ணும். ஏன்னா திடீர் செலவு ஏற்படுவது, எதிர்பார்த்த லாபம் குறையிறது, இதனால தான் சொல்கிறேன். அதே போல் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. வேலை பறிபோகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலைகளை தக்க இதை போட்டு உழைத்து வைக்கணும். அதாவது கடுமையாக உழைக்கணும். டைம்லாம் பார்க்காம உங்கள் வேலையை அவங்க கொடுக்கறத நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் அடுத்தவங்க கிட்ட உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அதுக்கு அவங்க பதில் கருத்துக்கள் கூறுவது உங்களுக்கு பயங்கர பிரச்சனையில் முடியும். அதனால் அடுத்தவர்கள்ட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மனவிட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக பேசணும். பிள்ளைகளோடு கவனமாக பேசலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் ஏற்படும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு கூட மனதில் இருந்த சோர்வு நீங்கி இந்த ஆடி மாதம் ஒரு உற்சாகமானது உண்டாகும். எதிர்பார்த்த எல்லா தாள்களும் உங்களுக்கு சாதகமாக சேரும். பணவரவும் உங்கள் கையில் நிறைய கூடும். பணவரவு கூடும்போது அந்த பணவரவை சேமிப்பு பண்ணுவது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதிரி ஆடி மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். அந்த உற்சாகத்துக்கு ஏற்ப ரிஷபராசிக்காரங்க செயல்படணும். அப்படி செயல்படும் போது நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சாதிக்க முடியும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் இப்படியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இதில் நட்சத்திரர் வாரியாகவும் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வாங்களா? அப்படி வரக்கூடிய உறவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உறவு பலப்படுமா? தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கலாமா? அதில் ஏற்படுத்துறது லாபம் உங்களுக்கு கிடைக்குமா? லாபத்தை இடக்கூடிய முயற்சி தான், அதனால் நீங்கள் பண்ணலாம். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இடம்பெறும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறுறது, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கா? ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை உருவாகுமா? ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுமா? உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா கிடைக்குமா? அதனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படுமா? சில காரியங்களில் தாமதமாக இருந்தாலும் வெற்றி கிடைத்திருமா? உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி தருமா? அதே போல் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மை கொஞ்சம் இந்த ஆடி மாதம் ஒதுக்கி வைக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிந்து அதற்கேற்ப நீங்கள் வெற்றி பெறலாம். ஸோ மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விடாமுயற்சியோடு இந்த ஆடி மாதம் செயல்படணும். ஸோ நட்சத்திரர் வாரியாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கனகரத சோஸ்திரத்தை பாராயணம் செய்து வரணுமா?
ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யணும், இல்லை பாராயணம் செய்கிறத கேட்கணும். இதை செய்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.